வணக்கம். இது அபெக்ஸ் EAS Academy, Tenkasi. So, the training institute for all competitive and entrance exams since 2006. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தோம். இப்போ ஒரு புது நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஸோ கல்பாக்கத்தில் இருக்குது அட்டாமிக் பிளான்ட், இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் அப்படி சொல்லுவோம். அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ நியூக்ளியர் பவருங்கிறது எல்லாமே கொடுங்கலம் அணுமின் நிலையம் இங்கெல்லாம் இருக்குதோ அதோடைய கண்ட்ரோலர் தான் யார் அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதில் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். இதில் நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/1/2024. 5/1/2024. ஸோ இந்த எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ NPCL நேஷனல் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், the premier central public sector enterprises under the administrative controller of Department of Atomic Energy, Government of India having comprehensive capability in all facets of nuclear technology. இதெல்லாம் நிறைய இருக்குது. என்ன இருக்குது? சைட் செலெக்ஷன், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், கமிஷனிங், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், ரினோவேஷன், மாடர்னைசேஷன், upgradation, plant life extension, waste management, and decommissioning of nuclear reactors in India under one roof. So, Madras Atomic Power Station invites online application from the eligible citizen for the following posts to share these challenging spectrums of responsibilities. So, Madras Atomic Power Station இருந்து notification release ஆயிருக்கு. இது purely Government of India ஓடது. இதுல என்னெல்லாம் இருக்கு? முதல்ல வந்து ஸ்டைஃபண்ட் ட்ரைனி அப்படி சொல்லுவோம், ST and TM அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரண்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்தது ST and SA சொல்லுவோம். இதுவும் ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனி அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு ஒரு 17 வேகன்சிஸ் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. இதில் வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பட் இட் இஸ் 3 வேகன்சிஸ் 4 வேகன்சிஸ் இருந்தாலும் போய் ஜாயின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2021-22 ஸோ ஜஸ்ட் 4 போஸ்ட் தான் இருந்தது. UDCயில் ஜாயின் பண்ணி இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க கல்பாக்கத்தில், தென்காசியில் உள்ளவங்க. அதனால நீங்கள் இந்த வேகன்சிஸ் வந்து பார்க்காதீங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். STTM சொல்லக்கூடியது ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி ஆர் டெக்னீஷியன் பி. அடுத்தது ST ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். அடுத்தது UDC மீன்ஸ் சீனியர் கிளர்க். இதில் என்னெல்லாம் வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, பிளம்பர், வெல்டர், கார்பெண்டர், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது UDC சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் இருக்குது. சேஃப்டி சூப்பர்வைசர் அப்படி சொல்லுவோம். அசிஸ்டன்ட் கிரேடு HR அண்ட் அசிஸ்டன்ட் கிரேடு F&A, அசிஸ்டன்ட் கிரேடு 1 CM அப்படி சொல்கிறோம். இதெல்லாம் என்ன வேகன்சிஸுங்கிறத பொசிஷன் வேகன்சிஸ் கம்மி தான் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு எலிஜிபிளுக்கு நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த ரிசர்வேஷனும் கொடுத்துருக்குது. இதோடைய எலிஜிபிலிட்டி தான் மெயின். எலிஜிபிலிட்டி, எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, சேலரி என்ன, லாஸ்ட் டேட் என்ன, இதான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 5th January லாஸ்ட் டேட்டு. ஸோ எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துருவோம். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டிருக்கு. ரைட்டா? ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி டெக்னீஷியன், பிளான்ட் ஆப்ரேட்டர். பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு +2 முடிச்சிருக்கணும். ஆர் ISC சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட், மினிமம் 50 மார்க்ஸ் இன் அக்ரிகேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா இதில் +2 படித்தவங்க எக்ஸாம் எழுதலாம். எதுக்கு? பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு. வேற எதுவுமே தேவையில்லை. should have had English as one of the subject at least SSC level examination. 10ஆம் கிளாஸ்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், அவ்வளோதான். சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. +2ல 10th இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது
மெயின்டைனர் ஃபிட்டருக்கு என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th + ITI கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அதுவும் +2க்கு ITI கேட்டிருக்கு. அல்லது டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது எலக்ட்ரிஷியனும் அதே தான், எல்லாமே ITI தான் கேட்டிருக்கு. நிறைய பிளம்பர் கேட்டிருக்கு, ஃபார்மன் தான். அடுத்தது சயின்டிபிக் அசிஸ்டன்ட் BSc with minimum 60 marks. BSc shall be with physics as a principal and chemistry, mathematics, science, electronic, computer science as a subsidiary. அப்புறம் என்ன கேக்குது அப்படின்னா பிசிக்ஸ் படிச்சுக்கணும். BSc physics or chemistry as a principal and physics, mathematics, statistics அப்படின்னு கேட்டிருக்கு. அப்புறம் அந்த இடத்துல என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா BScல என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பா இருக்கணும், மேக்ஸ் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இருக்குது. அடுத்தது +2ல கண்டிப்பா மேக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இங்கிலீஷ் 10th லெவலோ அல்லது +2 லெவல்லையே அது ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். Candidate having mathematics as a principal subject at BSc are not eligible. BSc மேக்ஸ் வந்து not eligible. இதுக்கு அப்படின்னா only BSc physics, chemistry மட்டும்தான் eligible, மேத்தமெட்டிக்ஸ் eligible கிடையாது. அடுத்தது மெக்கானிக்கல்ல என்ன கேட்டிருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம், ரைட்டா? அடுத்தது எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி தான், டிப்ளமோ. எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுவும் டிப்ளமோ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இது வந்து சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்கிறோம். 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் படித்தவங்க. அடுத்து அசிஸ்டன்ட் கிரேடுக்கு பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 50 marks in aggregate from recognized university, any bachelor degree. ஸோ எனி பேச்சுலர் டிகிரி டைப்பிங் அனுப்பிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். எசென்சியல் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஸ்கில் டெஸ்ட். Standards to have passed a certificate course duration not less than 6 months of MS Windows operating system and desktop applications such as MS Office, Word, Excel, Access and PowerPoint, email management and Nets of Link. அதாவது 6 மாசம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர்ல. இது இருக்கு அப்படின்னா UDCக்கு. ஸோ இது எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் ஸ்டைபண்டரி ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் டயத்தில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு 6 மாதம் ட்ரைனிங்க்கு அப்புறம். அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ 1.5 வருஷம் உங்களுக்கு இதில் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களை அப்பாயின்மெண்ட்டாக என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இதில் சேலரி கிடைக்கும். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்க. லெவல் பே 7, 44,900, 18,000, இது கிட்டத்தட்ட 63,758 ரூபா சேலரி. பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேடுக்கு வந்து 25, 10, 10, 7, 110, 36,000 நினைச்சிங்க நம்ம இதில் கிடைக்கும். ஸோ அலவன்சஸ் இது போக CGA அது இதுன்னு HRA இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏஜ் லிமிட்டு 18 to 24, 18 to 25, 18 to 35, 21 to 28. கட் ஆஃப் டேட் வந்து 5/1/2024 கொடுத்துருக்கு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிமினரி டெஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்டைபண்டரி ட்ரைனிங் அண்ட் டெக்னீஷியனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் 20, சயின்ஸ் 20, ஜெனரல் அவேர்னஸ் 10, 50 கொஸ்டின், 150 மார்க். இது எல்லாமே அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இதை பேசிக்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா தமிழ்நாட்டிலே வேகன்சிஸ் கிடைக்குது, தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வேலை கிடைக்குது. அதுவும் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அங்கே உள்ள போயாச்சு அப்படின்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி டாக்டர்ஸுக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு, எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை என்ன செய்யுங்க, எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வேற யாருக்கும் தேவை அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட, அடுத்த ஒரு நியூ நோட்டிஃபிகேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோ என்ன அப்படிங்கிறத வெயிட் அண்ட் சி பாருங்க, அப்ளை பண்ணுங்க. மற்றபடி அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.